Hey everyone, welcome back. ஸோ இந்த ரேண்டம் டேஸில் எடுத்த டேஸ் இன் மை லைஃப் vlog தான் நான் கவர் பண்ணி vlog-ஆக போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இது வந்து ரேண்டம் டேங்கிறனால ஒரு வீக் டேஸ் வீக்கெண்ட் அப்படி வந்து எடுத்த கிளிப்பிங்ஸ் தான். ஒரு டே அவுட் வந்து போகிற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி பிளான் இல்லை, பட் சடனாக இருந்த பிளான் தான். ஓகே, நம்மளும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் போகிறனால கம்பல் பண்ணி கூப்பிட்டாங்க. சரி ஓகே, இது ஜஸ்ட் வாக்கிங்காக இருக்கும் அப்படின்னு அவங்க கூட நானுமே ஜாயின் பண்ணிக்கிட்டேன். சரி ஓகே, இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரீசெண்டாக தான் ஜாப்பை வந்து குவிட் பண்ணேன். சரி அதை பற்றி கொஞ்சம் பேசலாம். நிறைய பேர்த்துக்கு வந்து என்னை யாருன்னே தெரியாமல் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு லைஃப் அப்டேட் கொடுத்த மாதிரி இருக்கும். லீவிங் எ ஜாப் இஸ் நவர் ஈஸி. ஆனால் நான் ஃபவுண்ட் பண்ணதுக்கப்புறம் ஐஎம் ப்ரெக்னென்ட் அப்படின்னு நான் ஃபவுண்ட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ஒரு டெசிஷன், ஹார்டஸ்ட் டெசிஷன் நம்ம லைஃப்பில் எடுத்து தான் ஆகணும். அது என்னென்னா குவிட்டிங் மை டீச்சிங் ஜாப். எனக்கு தெரியும் நிறைய விமன் வந்து இன்னும் ஃபேஸிங் த சேம் ஸ்ட்ரகிள் ஆஃப் சூஸிங் பிட்வீன் கெரியர் அண்ட் மதர்ஹுட். ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு நான் வந்து ஒன்று சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, விச் இஸ் ரைட் டெசிஷன் ஃபார் யூ அப்படிங்கப்போ அது வந்து உங்கள் ஹேண்டில் தான் இருக்கப்போ நீங்கள் தான் அதை சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இட்ஸ் இன் யோர் ஹேண்ட். ஸோ நீங்கள் வந்து ஜாப் கண்டினியூ பண்ணுறதும் இல்லை மற்ற விஷயத்துலையுமே அது வந்து ஒரு டெசிஷன் இஸ் யுவர்ஸ். அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லப்போனால். நான் இப்படிலாம் ஒரு வீடியோ போடுவேன் அப்படின்னு வந்து நினைக்கவே இல்லை. பட் ஹியர் ஆம் ஆஃப்டர் இயர்ஸ் ஆஃப் லெசன் பிளான், அப்புறம் கிரேடிங், ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு வழியாக வந்து ஜாப்பை வந்து குவிட் பண்ணியாச்சு. அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து தெரியும் ஆம் ப்ரெக்னென்ட், அதனால வந்து ஜாப்பை குவிட் பண்ணிட்டேன்னா அது கிடையாது. பிகாஸ் லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு எனக்கு ரொம்பவே. ஸோ லாங் ஹார்ஸ் நிற்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நம்ம லேட் நைட்ஸு, நமக்கு வந்து டெட்லைன்ஸு எல்லாமே கரெக்ஷன் டெட்லைன்ஸ்லாம் இருக்கும். அப்புறம் பர்சனல் லைஃப்பையும் மேனேஜ் பண்ணோம். அப்போ மென்டல் அண்ட் ஃபிசிக்கலாக எனக்கு வந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆனனால சரி ஓகே, இதுக்கு மேலே நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம், நெக்ஸ்ட் அகாடமிக் இயர் வேண்டாம், ஸ்டாப் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நானுமே எண்ட் பண்ணியாச்சு. அண்ட் ஆஃப்டர் தட் வந்து தான் எனக்கு தெரியும், ஆஃப்டர் 1 month லேட்டர் ஓகே ஐ ஆம் ப்ரெக்னென்ட் அப்படின்ட்டு. அண்ட் ஆஃப்டர் தட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, டிஆர்பிக்கு எக்ஸாமுக்கு கால்ஃபர் பண்ணிட்டாங்க. ஐயோ! இப்போ தானடா நமக்கு லைஃப்பில் என்ன அடுத்தடுத்து 2 சர்ப்ரைஸாக வந்துட்டுருக்கே அப்படின்ட்டு. சரி ஓகே, பட் எதுவுமே வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து எல்லாமே கடந்து தான் போவோம். சரி ஓகே அப்படின்ட்டு நானுமே வந்து அந்த ஃப்ளோவில் போயிட்டுருக்கேன். அண்ட் வந்து ரொம்ப டேஸாக வந்து வீடியோஸும் அப்லோட் பண்ண முடியல. எனக்கு ஹெல்த் இஷ்யூஸாக இருந்துச்சு. என்னோடய வாய்ஸ்லேயே உங்களுக்கு தெரியும் எனக்கு வந்து கொஞ்சம் கோல்டு. ஸோ அதனால தான் கண்டினியூஸாக வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியல. மேக்ஸிமம் நான் வந்து டிஆர்பி பற்றி எல்லாமே பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் உங்களுக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதை பற்றி வீடியோ வந்து போடுறேன். அண்ட் இட்ஸ் அ டைம் டு ரிவைஸ். அண்ட் நீங்கள் யூஜி வித் பிஎட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டெட் எக்ஸாம் அப்ளை பண்ணுங்கள். அதுவுமே கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. அண்ட் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வெப்சைட்டில் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நவம்பர் 1st and 2nd அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ வந்து டேட் வந்து போஸ்ட்பாண்ட் ஆகிருக்கு. நவம்பர் 11th and 12th என்னால் அப்ளை பண்ண முடியுமான்னு தெரியல. ஆக்சுவலி நான் அப்ளை பண்ணுவேன், பட் எக்ஸாம் அட்டன் பண்ண முடியுமான்னு தெரியல, அப்போ இருக்க சிச்சுவேஷனை பொறுத்து. ஸோ ஓகே, அது வந்து நான் உங்கள்கிட்ட லேட்டராக டிஸ்கஸ் பண்ணுறேன். நீங்களும் வந்து இந்த மாதிரி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, பிஎட் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா, ஃபைனல் எண்ட் ஆஃப் த இயரில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக யூ கேன் கோ ஃபார் டெட். அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நீங்கள் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு பெஸ்ட்டு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. இந்த சர்டிஃபிகேட் இருந்தாலே நமக்கு வந்து அவ்வளோ வேல்யூன்னு சொல்லுவாங்க. அண்ட் இதுக்கப்புறம் வந்து யூஜிடிஆர்பி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அது வந்து நெக்ஸ்ட்டு. பட் இருந்தாலும் சொல்கிறேன், இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான சர்டிஃபிகேட்டுங்கனால நம்ம வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணுறதுல தப்பில்லை. சரி ஓகே. அப்புறம் டீச்சிங் வந்து என் லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு பார்ட்டாக இருக்கும். பட் இப்போவே எனக்கு வந்து இன்னொரு ஸ்கில்ஸை டிஃப்ரெண்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா ஐம் ஆல்ரெடி அண்ட் யூடியூப். ஸோ என்னை யூடியூப் வந்து என்னோடய பேஷனுங்கிறனால சரி ஓகே வி கேன் இம்ப்ரூவ் தேட் ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூடியூப் வந்து இப்போதைக்கு நான் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி நான் ரன் பண்ணிட்டு தான் இருந்தேன், பட் என்னால் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியல. ஸோ அப்போ நம்மளோட ஜேர்னி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் நானுமே ரொம்பவே எக்ஸைட்டாக இருக்கேன், இந்த மதர்ஹுட் ஜேர்னி எப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு. ஸோ ப்ரெக்னென்சி வீடியோஸ் இல்லாமல் இந்த ரிலேட்டடாக நிறையா போகணுன்னு நினைக்கிறேன். பட் என்னால் வந்து எக்ஸாமும் இதுவும் இருக்கிறனால என்னால் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல. பட் ஓகே, முடிஞ்ச அளவு நானுமே வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் இஃப் யூ ஆர் ஒன் ஹூ லைக் மீ,
லெஃப்ட் அ ஜாப் டூரிங் எ ஹியூஜ் லைஃப் சேஞ்ச் லைக் மேரேஜாக இருக்கலாம், இல்லை ப்ரெக்னென்சியாக இருக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக ட்ராப் யுவர் கமெண்ட் ஆன் யுவர் ஸ்டோரி. நான் கண்டிப்பாக ரீட் பண்ணுவேன். இல்லைனா நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் பாதி பேர் அப்படியே கெரியரை வந்து ட்ராப் பண்ணியிருப்பாங்க. அதுவுமே எனக்கு வந்து கொஞ்சம் நர்வஸ் அண்ட் கில்ட்டாக தான் இருக்குது. என்னோட கெரியரும் அப்படி ஆயிருமோன்னு. பட் தெரில. பட் லெட்ஸ் ஹோப் ஃபார் பெஸ்ட். ஓகே. ஸோ ஷேரிங் மோர் அபவுட் ப்ரெக்னென்சி, கெரியர் சேஞ்சஸ் அண்ட் இந்த பிகினிங் ஆஃப் நியூ சாப்டர் நீங்களும் ஒரு பார்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. see you next interesting on a video. Bye.